இன்னைக்கு எல்லா நிலையிலும் ஒடுக்கப்பட்டவர்களாய் வீடுகளுக்குள்ள வாழ்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, நீ என்ன செய்யக்கூடாதா, மரித்தவர்களுக்காக நீ அழக வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீடுகள் அப்படிதான் இருக்குது. அதையே யோசித்து மரித்து போனவங்களை குறித்து சிந்திச்சு, மரித்து போனவங்களை குறித்தே யோசித்து, ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு பாடு வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சூழ்நிலைகள் மூலமாக ஒரு நெருக்கங்கள் வரும்போது உடனே மரித்து போனவர்களை யோசித்து ஐயோ அப்படின்னு சொல்லி இருதை உடஞ்சி அழுது மூலையில போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலம் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றாரு, நீங்க மரித்தவர்களுக்காக இனி அழ வேண்டாம். அல்லேலூயா. அழுவது மட்டுமல்ல, அவர்களுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாதா, பரிதவிக்க கூடாது. அப்ப பரிதவிப்பு அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? பரிதவிக்கிறது, இரக்கம் பாராட்டுறது, பரிதாபம் கொள்வது, மன உளைச்சல். மரித்தவங்களுக்கு இந்த மன உளைச்சல் அதுக்கு ஒரு பொருள். நீ அதனால கவலை, ஆண்டவர் சொல்ற நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா மரித்தவர்களுக்காக என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவரால் இருக்கிற பிள்ளைங்க, அபிஷேகம் பண்ண பிள்ளைங்க, அந்நிய பாஷை பெற்ற பிள்ளைங்க இன்னைக்கு அதிகமா கவலை அதை குறிச்சுதான் கவலைப்படும். ஆண்டவர் சொல்ற நீங்க கவலை எதுக்கும் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னா, ஆனா அந்த வார்த்தையை மீறி மரித்தவர்களை குறிச்சே நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். அது பரிதவிக்கிறதுக்கு கவலை. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, துன்பத்தில் தவிக்கும் நிலை. துன்பத்தில் தவிக்கும் நிலை, அதை பரிதவிக்கிறதுக்கு ஒரு பொருள். துன்ப நேரத்துல தவிக்கிறோம். நான் சொன்ன பார்த்தீங்களா, துன்பம் வரும்போது தவிச்சிருக்கிறோம். அது அந்த மரித்தவர்களுக்காக பரிதவிக்க வேண்டாம். இன்னைக்கு வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, மரித்தவர்களுக்காக நீங்க அழுது போதும். அல்லேலூயா. அவர்களுக்காக நீ பரிதவித்தது போதும். வசனம் நமக்கு சத்தியம் சொல்லுது, சிறைப்பட்டு போனவர்களுக்காக நம்ம அழ வேண்டுமா. அல்லேலூயா. மரிக்காதபடி உயிரோடு இருக்கிற, தேவனை ஏற்றுக்கொண்ட, தேவனை ஆராதித்த, தேவனுக்குரிய காரியத்துல முன் வந்து செயல்பட்ட அநேகரை சத்துரு சிறைபிடித்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. சொல்லுங்க கை தூக்கி. அல்லேலூயா. அநேகரை சிறைபிடித்து வைத்திருக்கிறான். சத்துருடைய தந்திரத்தை பாருங்க. அநேகரை பின்வாங்கி உள்வாங்கி தேவனை விட்டு விலகி போக அனுபவத்துல பல காரியங்களை கொண்டு வந்து, பல வார்த்தைகளை கொண்டு வந்து, பல சூழ்நிலைகளை கொண்டு வந்து, யார் மூலமாகவும் அவர்களை அவன் வஞ்சித்து இன்னைக்கு அவர்களை சத்துரு சிறைபிடித்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு உபவாசித்து ஜெபிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் சிறைப்பட்டு போனவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமாய் மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாதாரணமானவங்களை சத்துரு சிறைபிடிக்க முடியாது. ஆண்டவருக்கு என்று செயல்பட வேண்டிய பிள்ளைகளை நல்ல ஜெபித்து, ஆமென், நல்ல ஜெபித்து பொருத்தனையாக செயல்படுகிற தீர்மானத்தோடு திட்டம் பண்ணி உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு அதிகமா சிறைப்பிடித்து வச்சு ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அனுபவத்தோடு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் இன்னைக்கு உபவாசிக்க இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக ஆவிக்குரிய குடும்பங்களில் ஜெபிக்க போகும்போது அநேகர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டு கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்னா, ஐயா நல்லா பாடுவாரு, நல்லா ஜெபிப்பாங்க, கர்த்தருக்கு கொடுக்கறதுல அப்படி கொடுப்பாங்க, இப்படி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தாங்க, இப்படி நல்லாதான் இருந்தாங்க, திடீர்னு அவங்க இதெல்லாம் விட்டு விலகி அவங்க ரொம்ப மோசமான நிலைக்கு விட்டு போன பாவத்தை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா அதனால என்ன பண்ணுனே தெரியல அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற மனைவிகளை பார்க்க முடியுது, பெற்றோர்களை பார்க்க முடியுது. அல்லேலூயா. இதுதான் சிறைப்பிடி, இதுதான் சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவம். இது சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவம். சத்துரு இப்படிப்பட்டவர்களாம் குறிவைத்து தாக்கி சிறைப்பிடிக்க வைக்கிறான். இங்க பாருங்க, ஒன்று மரித்தவர்களை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? மரித்தவர்களை குறித்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8:22ல நீங்க வாசித்து பார்க்கும்போது, மரித்தோர் அதுல ஒரு பகுதி சொல்லப்படுங்க, மரித்தோர் தங்களை மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அதே போல லூக்கா 9:60 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்துல, அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து
பிரசங்கி என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இயேசுவை பின்பற்றி வருகிற பிள்ளைங்க மறித்து போன பழைய பாரம்பரியம், விட்டு வந்த காரியம், புரியுதா உங்களுக்கு? விட்டு வந்த காரியம், அவங்க சொன்ன பெரியவங்க சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் மறுபடியும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வந்த பிள்ளைங்க மறுபடியும் அந்த நிலைக்கு நேராக, அந்த சிந்தனைக்கு நேராக, அந்த எண்ணங்களுக்கு நேராக, அந்த செயல்களுக்கு நேராக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருவரும் போகக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பின்பற்றி வர விரும்புகிற பிள்ளைங்க அவரை மட்டும் பின்பற்றி அவங்க என்ன சொன்னாங்க? பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற ஒரு அனுபவம் பெற்றவர்களாய் நாம் வளர்ந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மரித்து போன நிலையை, மரித்து போன காரியங்களை, செத்து போன விஷயங்களை மறுபடியும் பழைய காரியங்களை பேசி 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 இன்னைக்கு அநேக குடும்பங்களில் தான் பிரச்சனை. தோற்று போன காரியங்கள், இழந்து போன காரியங்கள், ஏமாற்றப்பட்ட காரியங்கள், பழைய தோல்விகள், பழைய காரியங்கள், இவைகளை தான் சொல்லி 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 ஏதாவது வரும்போது அந்த காரியங்களை சொல்லி வீட்டுக்குள்ள சண்டைகள், வீட்டுக்குள்ள குழப்பங்கள், பிரச்சனைகள், சத்துரு இடம் பிடிப்பதற்கு காரணமே அந்த மறைத்த ஒரு அனுபவத்தை மறுபடியும் தோண்டி தொலைகி பேசுகிறதுனாலதான் சத்துரு குடும்பங்களுக்குள்ள இடம் பிடித்து நம்முடைய சமாதானத்தை எடுத்து கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளே, நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆகவே பழைய காரியங்களை பேசுறது போதும், பழைய தோல்விகளை நினைத்தது போலும், ஐயோ நான் இவ்வளவு இருந்த இப்படி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அதையே பேசி பேசி குழம்பி அழுத காலங்கள் போதும். இனி நம்ம அழ வேண்டிய ஒரே ஒரு காரியம், சிறைப்பட்டு போனவர்களுக்காக நாம் அழும்போது நிச்சயமாக நம்முடைய காரியத்தில் அந்த வெற்றியை தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவரை பின்பற்றி வர வேண்டும் விரும்பினால் மரித்தவர்களுக்காக நம்ம அழ வேண்டிய தேவையில்லை. மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்படி முன்குறிச்சு வச்சிருக்கிறார் பாருங்க. நீங்க அதனால அந்த காரியத்துக்கு நேராக உங்க சிந்தனை போக வேண்டாம், உங்க எண்ணங்கள் போக வேண்டாம். பழைய தோல்வியை குறித்து சிந்தித்து அழுது புலம்பின காலங்கள் போதும். உங்களை ஆண்டவர் உங்களை என்னை ஆண்டவர் பெரிய திட்டம் பண்ணி இருக்கிறார். பெரிய திட்டம் நமக்கு இருக்கிறது. எப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற ஒரு அனுபவம் பெற்றவர்களாக கர்த்தர் நம்ம இன்று முதல் மாற்றுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிற நமக்கு ஏன் மரித்தவர்களுக்காக நம்ம அழ வேண்டும்? அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்கிறார். அப்படியே ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. ஆத்ம பாரம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார். என்னைக்கோ நானும் என் குடும்பம் அழிந்து போக வேண்டிய குடும்பங்கள் ஆண்டவர் என்னை விடுவிச்சிருக்கிறார்னா அவருடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்காக, அவருடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்காக. என்னை போல நான் ஒரு காலத்துல பாடுபட்ட, நெருக்கப்பட்ட, அழிந்து போக வேண்டிய பாவத்துக்குள்ள அடிமையா இருக்கிற ஜனங்களுக்கு என்னுடைய சாட்சியை சொல்லி ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்க நிலையில அந்த ஜனங்கள் மறந்திருப்பதற்கு ஏதோ நிலையில என்னுடைய சாட்சியை சொல்லுவதற்காகத்தான் கர்த்தர் என்னை அந்த கட்டத்தில், அந்த நிலையிலிருந்து கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை மட்டும் நினைச்சு ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்க. எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒன்றா ரெண்டா சொல்லி முடியாது. எவ்வளவு அதிசயமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்தார். அதெல்லாம் இன்னைக்கு மறந்துடுவோம். எத்தனையோ நன்மைகளை செய்தது அந்த நேரம் தான், அது எப்ப நன்மை செய்த அந்த நேரம் தான் ஒரு சாட்சியை சொல்லிடுவோம். அப்புறம் போக 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 அவர் செய்த நன்மைகளை மறந்து, அவர் செய்த அற்புதங்களை மறந்து எதுதான் தோணும்? மறைத்த காரியம் தான் தோணும், பழைய காரியம் தான் தோணும். அதை சொல்லி தான் அழுதுட்டே இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை மட்டும் நினைச்சு ஆனந்த கண்ணீர் வெடித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து புதிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மரித்தவர்களை குறித்து இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார். சிறைப்பட்டு போனவர்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 51ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. சிறைப்பட்டு போனவன் எப்படி விடுதலை ஆவானா? தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிறைப்பட்டு போனவன் எப்படி தீவிரமாய் விடுதலை ஆவான். அல்லேலூயா. அவனுடைய அப்பா, அவன் கிடங்கில விழுந்து சாக மாட்டான், அவனுடைய அப்பமும் குறையக்கூடாது. அல்லேலூயா. அதே போல அதுக்கு ஆதார வசனம் உண்டு. சங்கீதம் 126:1 எடுத்து வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
126 சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது அது சொப்பனம் காண்கிறது போல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிலே பேச விரும்புகிறது, ஆண்டவர் இன்னைக்கு கிரியை செய்ய விரும்புகிறது. நம்முடைய குடும்பத்திலானாலும் சரி, நம்முடைய தெரிந்தவர்களானாலும் சரி, எந்த விஷயத்துல அவங்க சிறைப்பட்டு இருக்கிறாங்களோ இன்னைக்கு அந்த சிறை இருப்பை கர்த்தர் மாற்றுவாங்க. அது கடன் என்கிற சிறை இருப்பதாக இருக்கலாம், போதை பழக்கத்தினாலே சிறைபிடிக்கப்பட்ட அனுபவங்களா இருக்கலாம். எந்த விதமில்ல நீங்க சிறைபிடிக்கப்பட்டு சத்துரு வைத்திருக்கிறாரோ அந்த சிறையிருப்பின் கர்த்தர் உடைத்து நீங்க தீவிரமாய் வசனத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டவன் தீவிரமாய் விடுதலையாவது போல இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தீவிரமாய் உங்க பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கிடங்கில விழுந்து சாவதிலே சத்துரு நினைப்பான் இவன் சிறைபிடிக்கப்பட்டுட்டான், இவன் கரைத்துல சிறையாக அனுபவிக்கப்பட்டிருக்கிறார், அதனால இவன் சீக்கிரமா செத்து போவான், என் குடும்பம் வாழாது, இவன் குடும்பம் இவன் எதிர்பார்க்கிறது போல ஆசீர்வாதமா இருக்காது, அவன் கிடைக்கிற விழுந்து சாகத்தக்க நிலையில நான் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன கட்டத்துல நீங்க இந்த இடத்துல வந்திருந்தா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல மகளே நீ தீவிரமாய் விடுதலையாவா, என் கரம் உன்னை விடுதலையாக்கும், என் கரம் உன்னை தூக்கி எடுக்கும். நீ அந்த கிடங்கில விழுந்து சாவதற்கு ஒண்ணு நான் தெரிந்தெடுக்கல, நீ அந்த கிடங்கில விழுந்து செத்து அழிந்து போவதற்கல்ல நான் உன்னை முன்குறித்தது. நீ அந்த கிடங்கிலிருந்து தீவிரமாய் விடுதலையாய் வருவாய். உன்னுடைய அப்பம் ஒரு நாள் குறைந்து போகாது. உன் வாழ்க்கையில் அனுதினமும் செழிப்பு, உன் வாழ்க்கையில் அனுதினமும் விடுதலை பெற்ற ஜனமாய் கர்த்தர் நம்மை தேசத்துல வைக்க அவர் போதுமானவராய். ஒரு கைத்தட்டு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிறை என்னைக்குமே சிறை பிடிக்கப்பட்டவன் சிறை பிடித்தவனுக்கு சொல்லுங்க அடிமை. ஒரு நாளும் அவன் சுயமா செய்ய முடியும். சிறை பிடிக்கப்பட்டவன் சிறை பிடித்தவனுக்கு அடிமைதான். அவன் எந்த சொல்றானோ எங்க போஸ் அதை தான் செய்ய முடியும். நம்ம மனம் போல நம்ம இஷ்டப்படி நம்ம சுயத்துப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நம்முடைய ஜனங்கள் நடக்கும்போது ஆண்டவர் சிறையில் ஒப்பு கொடுத்தார். என் கூட வரீங்களா? சிறையில் ஒப்பு கொடுத்தார். பெரிய பாபிலோனியருக்கு ஒப்பு கொடுத்தார், அமெரிக்கருக்கு ஒப்பு கொடுத்தார், சீரிய படைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படி திடீர்னு வந்து வேற தேசத்தார் பாபிலோன் தேசத்தார் வந்து படையெடுத்து வருவாங்க. இங்கிருந்து கொஞ்சம் பேரை எடுத்து சிறை பிடித்து கொண்டு போவாங்க. அங்க போய் அவங்க வேதனைப்படுவாங்க, கொஞ்ச நாள் உணர்வாங்க, இருந்த உணர்வடையும் ஆண்டவரை நோக்கி கதறுவாங்க, கத்துவாங்க. ஆண்டவர் மனம் விரும்புவார், மறுபடியும் தேசத்துல கொண்டு சேர்ப்பாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் சிறைபிடிக்கும் அனுபவம். ஆண்டவர் உங்களை என்னையும் சிறைபிடிக்கும் அனுபவத்துல வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்பவே இல்லை. உண்மையாகவே சொல்றேன். அல்லேலூயா. ஒரு காலத்துல சத்திரை எங்களை எங்க குடும்பத்தை சிறைபிடிச்சிருந்தாங்க. ஆமா, எத்தனையோ மந்திரவாதங்கள், எத்தனையோ மந்திரங்கள். வாழக்கூடாது, வாழக்கூடாதுதான் அவங்க எண்ணம். உண்மையாகவே சொல்றேன், நான் மனை பிள்ளைகளோடு வாழக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு எதிராகவே இந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பா எவ்வளவு சான்று நம்மளை அறிஞ்சு வச்சிருக்கிறோம் பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டா இப்படி வந்து நின்றுருவேன், ஏசு நல்லவர்கள் சொல்லிடுவேன் அப்படின்னு ஏற்கனவே சத்துரு என்ன ரொம்ப அறிஞ்சு வச்சிருக்கான். அறிஞ்சு வச்சதுனால என்ன அடிக்க ரொம்ப பிரயாசப்பட்டேன். எங்க சொந்த ஊர்லே அந்த அந்நிய கிரியை செய்கிறவங்க எவ்வளவு சத்துரு நம்ம குடும்பத்தை சீரழிப்பு யோசித்து செயல்படுறாங்க. நம்ம இன்னும் ஜெபிக்க வருகிறவங்க இதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க, ரொம்ப ஞானம் உள்ளவர்களா இருக்க, ரொம்ப கருத்துள்ளவர்களா இருக்க, நல்ல புரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்க. அல்லேலூயா. இந்த சிறையில் வெளியே வரணும்னா வேற எந்த பரிகாரமும் கிடையாது. வேற எவ்வளவு காசு செலவழிச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த சிறையில் இருந்து வெளியே வரணும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவால் தான் முடியும். அல்லேலூயா. அவருடைய கரம் உதவி செய்கிற கரமாக இருக்கிறது. வசனம் சொல்லுது, ஆகையால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார். அதனால அவருடைய பிள்ளைகள் சோதிக்கப்படும் போது, பாடுபடும் போது
அவர் நமக்காக உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் பாருங்க. அதனால நீங்க படுகிற கஷ்டம் அவருக்கு நல்லா தெரியும், நீங்க படுகிற வேதனை அவருக்கு நல்லா தெரியும். உங்க குடும்பம் வாழக்கூடாதுன்னு சொல்லி, உங்க குடும்பம் மேன்மை அடையக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு எதிராக யார் மூலமா சத்துரு கிரியை செய்யலாம்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம் மந்திரவாதம் செய்தாலும் சரி, தந்திரவாதம் செய்தாலும் சரி, வில்லிசனை செய்தாலும் சரி, ஒன்று செயல்படாது. இன்னைக்கு அந்த உறுதியோடு நம்ம வீட்டுக்கு போனோம். அல்லேலூயா. அவனுடைய ஒரு 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 வசனத்துல சொல்லப்படுகிற ராஜாக்களின் புத்தகத்தில் அந்த ராஜா இருதயம் குழம்பினான். இருதயம் எதுக்கு குழம்பினான்? எலிசா தீர்க்கதரிசி பிடிப்பதற்கு ஆள் அனுப்பினான். இந்த ஜனங்களை, அதாவது இந்த தம்முடைய ஜனங்களை பிடிப்பதற்கு அது ரகசிய அறையில, அதாவது மறைமுகமாக இப்ப மந்திரிமார்கள்லாம் பேசுவாங்க, எல்லாரும் அங்க போக முடியுமா? முடியாது. ரகசிய அறையில போய் பேசும்போது அங்க பேசுகிற காரியத்தை எலிசா தீர்க்கதரிசி மூலமா ராஜாவுக்கு வெளிப்படுத்துற. அப்ப இது எப்படி நடந்தது? ரகசியமா நம்ம அமைச்சர்கள், அதிகாரிகள், முக்கிய பொறுப்புகள் இருக்கிற நம்முடைய பேசுகிற வார்த்தை எப்படி அந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுக்கு எப்படி போய் சேர்ந்தது? ரகசியத்தை எப்படி வெளிப்படுத்துறது பார்த்தா, அது எலிசா தீர்க்கதரிசியோட ஆண்டவர் பேசி ராஜாக்கள் சொல்லி, இந்த இடத்துக்கு போவாதுங்க, இங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல அந்த ராஜா செய்தாரு. அல்லேலூயா. அப்போ இந்த ரகசியத்தை, இந்த மறை பொருள்களை கூட ஆண்டவர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, இது எப்படி ஆயிடுச்சு? இத மன எழுதியும் குழம்பி போயிச்சான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களை அழிக்க நினைக்கிற, உங்களுக்கு எதிராக செயல்பட நினைக்கிற அத்தனை பேருடைய இருதயங்களை குழப்ப பண்ண நம்ம ஆராதிக்கிற தேவத்தால முடியும். இவ்வளவு செஞ்சு பார்க்கிறேன், இவ்வளவு செய்து பார்க்கிறேன், இவ்வளவு பணம் கொடுத்து பார்க்கிறேன், இவ்வளவு காரியங்களை நான் கண்பிடிச்சு செய்யல, ஒண்ணுமே வலிக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே, மறுபடியும் அவங்க சந்தோஷமா தானே வாழ்றாங்க, மறுபடியும் அவங்க ஐக்கியமா தானே இருக்கிறாங்க, மறுபடியும் அவங்க உயர்ந்த ஆசீர்வாதமான பாதைக்கு நேராக தானே போகிறாங்க என்று சொல்லத்தக்க நிலையில, அவன் இருதயம் குழம்பி போகத்தக்க நிலையில ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறை பெற்று போனவன் எப்படி ஆவானா? தீவிரமாய் அவன் கிடையிலிருந்து வெளியே வருவான். நீங்களும் நானும் தீவிரமாய் வரப்போறோம். அல்லேலூயா.